ஏவா, அலிஸ், இந்த டைனோசர்களை பாருங்கள். அலெக்ஸ், ஏவா, அலிஸ், உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான சவாலை கண்டுபிடித்தேன். முகமூடிகள் அணியுங்கள், டைனோசர்களை செயல்படுத்துங்கள். டைனோசர்களை செயலிழக்கச் செய்யுங்கள். ஓ, வணக்கம். நீங்கள் 30 நிமிடங்களில் அனைத்து டைனோசர்களையும் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கண்டுபிடிக்கும் டைனோசர்களை குறிக்க இதை பயன்படுத்துங்கள். டைனோசர்களை கண்டுபிடித்தவுடன் அதை இந்த மேடையில வைக்க வேண்டும். அதிக டைனோசர்களை கண்டுபிடிப்பவர் பரிசை வெல்வார். பறக்கும் டைனோசர் பவுன்ஸ் ஹவுஸில் ஒரு சுவாரஸ்யமான நேரம். நீங்கள் தயாரா நண்பர்களே? ஆஹா, வாங்க போகலாம். அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று பார்ப்போம். நான் எங்கும் டைனோசர் பரிசுகளை மறைத்து வைத்துள்ளேன். அவன் எங்கே இருக்க முடியும்? இல்லை. இங்கே ஏதேனும் டைனோசர்கள் உள்ளனவா? ஓ, இந்த அழகான டைனோசரை பாருங்கள். என் கவனச்சிதறல் திட்டம் வேலை செய்தது. ஏவா அதில் விழுந்து விட்டாள். இது என்ன? இது சுவாரஸ்யமா இருக்குது. ஓ, காத்திருங்க, நான் மறந்துட்டேன். நான் டைனோசரை கண்டுபிடிக்க வேண்டும். ஆம், நான் ஒன்றை கண்டுபிடித்தேன். இந்த போர்வை விசித்திரமாக இருக்கிறது. இதன் கீழே ஏதோ ஒன்று இருக்கிறது போல. ஓ, இன்னொரு டைனோசர். இல்ல, இது ஒரு விநியோகிப்பா. எனக்கு ஒரு டைனோ பொம்மை வேண்டும். ஓ, பிடிச்சாச்சு டியோ பையனே. ஏய் ஆலிஸ், நான் முதலில் இங்கே இருந்தேன். 1 2 3 ஓ வாவ், இது என்ன? இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. அலெக்ஸும் அதுல விழுந்துட்டார். மகிழுங்கள். வாவ், நான் 2 முட்டைகளை வென்றேன். இந்த சிறிய டைனோசரை பாருங்கள். காத்திருங்கள், நான் இதற்காக இங்கே இல்லை. நான் டைனோசர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அறையின் ஸ்கேன் தொடங்குங்கள். முதல் ஒன்றை கண்டுபிடித்தேன். இங்கே வா, சிறியவனே. four, 5. இது ஒரு டைனோ பாட்டுல மட்டுமே. எனக்கு டைனோ பொம்மைகள் வேண்டும். ஓ, இது என்ன? வாவ், இவ்வளவு டைனோ ஸ்நாக்ஸ். ஏவா, அதிகமான இனிப்புகளை சாப்பிடாதே. உனக்கு பொம்மைகளை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, இனிப்புகள் என் பற்களுக்கு கேடு. டைனோசர்களை கண்டுபிடிப்போம். இன்னொன்னு இருக்குது. காத்திருங்கள், ஃப்ரிட்ஜில் ஒரு டைனோ இருந்தால் என்ன? Six, 7, 8. மேலும் கண்டுபிடிக்க வேண்டும். பிடிச்சாச்சு. இன்னும் இருக்குதா? ஆம், இருக்கிறது. நான் விரைவாக இருக்க வேண்டும். 9, 10. வாவ், நான் 3 டைனோசர்களை கண்டுபிடித்ததை நம்ப முடியவில்லை. நாயின் வீட்டை சரிபார்ப்போம். நான் வெல்ல வாய்ப்பு உள்ளது. பாருங்கள், ஒரு டைனோ மறைந்து இருக்கிறது. ஓ, அதுவே அதிர்ஷ்டம். 16, 17. நான் சில டைனோசர்களை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். வாங்க, அவற்றை எடுத்துடலாம்.
நான் சரியாக இருக்கிறேன். எனக்கு குறைஞ்சது டைனோசர்கள் கிடைச்சது. ஆஹா, மேலும் டைனோசர்கள். போய் அவற்றை வாங்குவோம். இங்கே வா, அந்த டைனோசர்கள் எனக்கு கொடு. இப்போது எனக்கு 5 கிடைச்சது. 22. ஆஹா, அதை சரிபார்ப்போம். ஓ இல்ல, யாரோ வருகிறார்கள். எல்லாம் தெளிவாக உள்ளது. குளியல் அறையை சரிபார்ப்போம். இவை டைனோ குளியல் குண்டுகள் தானா? சிறிது மகிழ்ச்சி அடைவோம். ஆஹா, வாவ், டைனோசர்கள். போகலாம். இது மிகவும் நுரை போல உள்ளது. இந்த சிறிய டைனோசரை பாருங்கள். இதை பிங்க் மற்றும் ஆரஞ்சு செய்யலாம். இவ பொம்மைகள் அல்ல, இவ மிகவும் சிறியது. பாருங்க, நான் அவற்றை கண்டுபிடித்தேன். எனக்கு 3 கிடைச்சது. அதிர்ஷ்டமான பிடிப்பு. 30. ஆஹா, ரொம்ப டைனோசர்கள். இப்போது அவற்றை மீண்டும் வைக்கலாம். 36. நீங்கள் அறிந்தீர்களா நண்பர்களே, பல டீரெக்ஸ் எலும்புக்கூடுகள் அமெரிக்கா மற்றும் கனடாவில் கண்டுபிடிக்கப்பட்டன. பாருங்கள், டைனோசர்கள். நான் உங்களை இங்கே கண்டுபிடிக்க மாட்டேன் என்று நீங்கள் உண்மையில நினைக்கிறீர்களா? என்னோட வா. ஆஹா, நான் உங்களை கண்டுபிடித்தேன். இது என்ன? அதை சரி பார்ப்போம். உள்ள ஒரு டைனோசர் இருக்கலாம். நீங்கள் உண்மையில் அழகாக இருக்கிறீர்கள், ஆனால் நான் பெரியவற்றை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் எனக்கு தேவை. ஓ ஆஹா, நான் போக வேண்டும். 42, 43. இது டைனோசர் பொம்மையாக தெரியலை, ஆனால் காத்திருங்கள், உள்ளே ஏதோ இருக்கலாம். ஆஹா, உள்ளே இருக்கிறது. உன்னை பிடித்தேன், சிறிய டைனோ. 44. அதுதான் எனக்கு தேவை. 45. ஆஹா, நான் சில டைனோசர்களை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். மேலும் 3. 46. 47. 48. கண்டுபிடிக்க 2 டைனோசர்கள் மட்டுமே மீதமுள்ளது. இறுதி 2 டைனோசர்கள் இங்கே. ஓகே. ஹூரே! 49. ஆம், நான் இறுதியானதை கண்டுபிடித்தேன். 50. நேரம் முடிந்தது. நான் எதையும் கண்டுபிடிக்கல. எண்ணி இறுதி முடிவுகளை சரிபார்க்க நேரம். முடிவுகள்: ஈவா 14, அலிஸ் 14 மற்றும் அலெக்ஸ் 22. வாழ்த்துக்கள், நீங்கள் வென்றீர்கள். ஏய், நான் தான் ஜெயிச்சேனா? நல்லா செய்தீங்கள் அலெக்ஸ். ரொம்ப சிறந்த வேலை அலெக்ஸ். நான் வென்றேன், ஆனால் நாம் அனைவரும் சேர்ந்து விளையாடுவோம். ஏனெனில் உங்கள் நண்பர்களுடன் பகிர்வது முக்கியம். நினைவில் கொள்ளுங்கள், வெல்லுவது மட்டுமல்ல, ஒன்றாக மகிழ்ச்சி அடைவது முக்கியம்.
ஸ்டெஃபி, மரியா, இவான், அங்கே போய் உள்ளே போங்க. தங்கச் சிறையில் இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்குங்கள். எங்களை வெளியே விடுங்கள். எங்களை வெளியே விடுங்கள் தயவு செய்து. நாங்கள் தவறு செய்யல. சரி நண்பர்களே, நம்மை தங்கச் சிறையில சுற்றி பார்ப்போம். ஓ, நான் வெளியேற முடியலையே. ஓஹோ, இங்க கண்டிப்பா இல்ல. தங்க போதனா? ஆஹா, நான் செழிப்பா இருக்கிறேன் போல இருக்குது. ஆனா இது எந்த உதவியும் செய்யல. எதுவும் இல்லை. நமக்கு ஒரு தப்பிப்பு திட்டம் தேவை. இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும். ஆனால் எப்படி? ஷீஷ், போலீஸ் எச்சரிக்கை. இங்கே இருந்து வெளியேற வழி இல்ல. அக்கட்டுப்பாட்டில் அமைதியாக இருங்கள். ஆ, சரி. இல்ல இல்ல இல்ல. கருப்பு கேவியர் பான்கேக்கள். இது மிகவும் சுவையாக தெரிகிறது. நான் மிகவும் பசிக்கிறேன். நான் ஒரு தென்னைக்காய் பெற முடியுமா? நானும் அதே. எனக்கும். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நான் இன்றி நல்ல மனதில் இருக்கேன். நன்றி. நன்றி. எனக்கு தென்னைச்சாறு இது ரொம்ப பிடிக்கும். ஏ இவான், சத்தத்தை நிறுத்து. மன்னிக்கவும். அதை நிறுத்து. அதையும் சுத்தம் செய் ஸ்டெஃபி. இப்போ சரி சரி. எனக்கு எந்த தவறும் இல்லை. யோசனை. மன்னிக்கவும். வெளியேறும் வழி எங்கே? அங்கே. அது வேலை செய்தது. அப்படின்னா நீ எங்கே போகிற? அஃது இல்ல, அது வேலை செய்யல. இது அதிகம் நல்லா இருக்கு. மேலும் ஓட வேண்டாம் ஸ்டெஃபி. நான் புரிந்து கொண்டேன். இப்போது உடற்பயிற்சி நேரம். நீங்கள் இப்போது சில உடற்பயிற்சிகளை செய்யலாம். எனக்கு ஒரு யோசனை உள்ளது. என்னை கவனியுங்கள். நான் உண்மையில் வெளியேறினேன் என்று நம்ப முடியவில்லை. மாரியா, அதை செய்ய முடியாது என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம். மன்னிக்கவும் மன்னிக்கவும் அதிகாரி. போதும். நீங்கள் அனைவரும் இப்போது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் செல்லுங்கள்.
அமைதியாக உட்கார்ந்திரு, நகர வேண்டாம். நினைக்கிறேன் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. ஹே காப்பாளன், ஒரு தொலைபேசி அழைப்பு செய்யலாமா? உனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு மட்டுமே அனுமதி. அதையும் சீக்கிரம் முடி. நன்றி. அனைத்தும் நல்லது. யார் அங்கே? உள்ள வாருங்க. இது ஒரு கேக் தான். சரி, நீங்கள் செல்லலாம். விசைகள் உள்ளன. விரைவாஸ் பண்ணுங்க, விரைவாஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இது தேவைப்படும். நன்றி. நேரம் முடிஞ்சது. கவனமாக இருங்கள். ஒரு நிமிடம் காத்திருங்கள். நிறுத்துங்கள். ஸ்டெபி, உள்ளே விசைகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கவும். செல் செல் செல். விசைகள் என்கிட்ட இருக்கு. கைப்பட்டிகளை கழுவுவோம். ஊரே, இப்போது செல்களை திறப்போம். காத்திருங்களே நண்பர்களே, உரையின் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். ஓகே. வாவ், சிறை தப்பிக்கும் வரைபடம். வாங்க. போல் இருக்கு. வெளியே போக ஒரே வழி இந்த காற்றோட்ட குழாய் தான். வரைபடத்தில் 3 பாதைகள் முன்னே இருக்கும் என்று காட்டுகிறது. எனவே நாம் பிரிவோம் என்று நினைக்கிறேன். ஐயோ இல்ல, நான் பிரிக்கணும்னு விரும்பல. நண்பர்களே, நான் என்ன கண்டுபிடித்தேன் என்று பாருங்கள். இது எதற்காக? இது தொடர்புக்கு. நாம் குகைகளில் இருப்பினும் இது போல இதன் மூலம் நன்கு கேட்க முடியும். அது சிறந்த யோசனை. நான் நடுவில் செல்ல விரும்புகிறேன். நான் வலதுபுறமாக செல்ல போகிறேன். நான் இடதுபுறமாக செல்ல போகிறேன். உஃப், பல சாம்பல் சூட்டுகள் மற்றும் சிலந்திகள். ஹே மரியா, உங்கள் குரலை குறைக்கவும். சரி, மன்னிக்கவும் ஈவான். நான் அதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன். லேக். நான் சிக்கியுள்ளேன். நான் பூட்டியுள்ளேன். நான் இப்பொழுது நன்றாக இருக்கிறேன். நாம் செய்தோம் நண்பர்களே. கடைசியாக சுதந்திரம். ஐயோ இல்லை. லேசர்கள். நண்பர்களே, நம்மால் இது முடியும் என எனக்கு தெரியும். ஆமாம், வாருங்கள். நான் அடுத்ததாக செல்வேன். என் முறை. கூரே, நாம் வெளியே வந்துட்டோம். அங்கு நிறுத்துங்கள். என்ன விதமான முட்டை இது? நண்பர்களே, இது ஒரு சிறிய டீரெக்ஸ். இனி நமக்கு நண்பர்கள் ஆகிவிடலாம். நான் உனக்கு ஒரு விஷயம் கொண்டு வந்துள்ளேன். என்ன தப்பே? நீங்கள் இன்னும் சிறிது உணவு வேண்டுமா? சரி, நான் உடனே திரும்பி விடுகிறேன். ஓ, வாவ், என் டீரெக்ஸ் மிகப்பெரியதாக வளர்ந்துள்ளது. அதுவும் இவ்வளவு சீக்கிரம். என் டீரெக்ஸ் பசித்துள்ளது. அவனுக்கு சிறிது உணவு வாங்கி வருகிறேன்.
நான் உங்களுக்காக ஒரு ஹாட் டாக் பெற்றேன். உங்கள் ஹாட் டாக் சாப்பிட்டு மகிழுங்கள் டீரெக்ஸ். நான் பசித்திருக்கிறேன். சரி சரி, நான் உங்களுக்கு உணவு கொண்டு வருகிறேன். முதல்ல சிறிது தானியங்களை வைப்போம். காத்திருங்கள் காத்திருங்கள், அது கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. ஏய் டீரெக்ஸ், நீ ஏன் தட்டு சாப்பிட்ட? ஆனா நீ ஏற்கனவே நிறைய சாப்பிட்ட, அது போதாதா? கூடுதல் உணவு. சரி சரி, நான் உங்களுக்கு கூடுதல் உணவு கொண்டு வருகிறேன். வா, முட்டையும் ரொட்டியும் செய்வோம். இப்போது தோசைக்கு சிறிது வெண்ணெய் வாங்குவோம். சிறிது மாயத்தை தூவி விடலாம். என்ன நடந்தது? முடிந்தது. அது மிகவும் கனமாக உள்ளது. இது உங்களுக்கு போதுமான உணவு என நான் நம்புறேன் டீரெக்ஸ். டீரெக்ஸ், நீ கூட தட்டையும் சாப்பிட்டியா? சரி டீரெக்ஸ், இன்னைக்கு உனக்கு இதுவரை போதும். நீ எங்க போற டீரெக்ஸ்? என்ன காத்திரு. நிறுத்து டீரெக்ஸ், நீ எங்க போற? காத்திரு காத்திரு டீரெக்ஸ், நிறுத்து. நீ ஒரு முழு வீட்டையும் அழிக்க போகிறாய். இல்ல 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 டீரெக்ஸ், நீ அதை சாப்பிட முடியாது. அது ஆங்கிலின் பார்க்காரன் டீரெக்ஸ். இல்ல இல்ல இல்ல, நீ எங்க போற? ஐயோ இல்ல, நீ என்ன பண்ற? இல்ல போகாதே, காத்திரு. ஏய் டீரெக்ஸ், பந்துடன் விளையாட விரும்புகிறாயா? டீரெக்ஸ், நீ ஏன் பந்து சாப்பிட்ட? அது உணவு இல்ல. ஏய் டைனோ, அதை நிறுத்து. வணக்கம். நான் பசித்திருக்கிறேன். சரி. ஓ, நீ இங்கதான் டைனோ. டைனோ, நீ இங்க என்ன செய்யற? டீரெக்ஸ், போகாதே, நிறுத்து. நீ தொலைபேசியை சாப்பிட்டியா? சரி டீரெக்ஸ், நான் திரும்பி வருகிறேன். இங்கே இரு. அங்க யார் இருக்கிறாரு? வணக்கம். உங்கள் ஆர்டர் மிஸ். எங்க ஆர்டர்னா என்ன சொல்றீங்க? நான் எந்த விதமானதும் ஆர்டர் செய்யல. நிறுத்து நிறுத்து, அதை சாப்பிடாத. நிறுத்து, அதை சாப்பிடாத. இல்ல. மன்னிக்கவும் மிஸ். ஆமா, என்ன? நீங்க பீட்சாவுக்கு பணம் செலுத்தணும். இது போதுமானதாக இருக்க வேண்டும். உடைந்ததற்காக மன்னிக்கவும். போய் வருகிறேன். நன்றி. வணக்கம். ஆஹா டைனோசர், நான் என்ன செய்யலாம்? அச்சச்சோ, என் பொம்மைகள். நீ ஒரு குறும்புக்கார டைனோசர். ஏய் நிறுத்து. டீரெக்ஸ், தாஷாவை பயமுறுத்தாதே. நாம் போகலாம். தாஷா, நீ டீரெக்ஸ், உன் நடத்தை சரியாக வைத்துக்கொள். இந்த குறும்புக்கார டைனோசருக்கு எப்படி பாடம் புகட்டலாம்? ஆஹா, எனக்கு தெரியும். என் டைனோ அறிவை பயன்படுத்தலாம். டைரானோசோரஸ் ரெக்ஸ் சுமார் 66 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தது. அப்போது மிகவும் வெப்பமான காலநிலை இருந்தது என்று உங்களுக்கு தெரிகிறதா?
அப்பொழுது காலநிலை சூடாகவும் ஈரமாகவும் இருந்தது. பனி அல்லது பனிக்கட்டிகள் இல்லை. அதனால டீரெக்ஸ் குளிர் பிடிக்காது. அவரை கொஞ்சம் குளிர்ச்சியாக்க வேண்டும். என் டைனோவுக்காக கொஞ்சம் ஐஸ்ட் பபுள் டீ தயார் செய்யலாம். குளிர்ச்சி தரும் பபுள் டீ தயார். அவர் வருகிறார். வணக்கம். இவனுக்கு எதிர்த்து டைனோ கட்டுப்பாடு. என் வீட்ல ஒரு பெரிய டைனோ இருக்கிறது மற்றும் அதை சாப்பிடுவதை நிறுத்த முடியாது. தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? சரி சரி, நன்றி. அமைதியாக இருங்கள். டைனோ கட்டுப்பாடு இங்கு. வணக்கம். டைனோ எங்கே? அவர் அங்கே இருக்கிறார். அடியே மிஸ்டர் டீரெக்ஸ், அமைதியாக இருங்கள். நீங்கள் விதிகளை மீறியதால அதுக்கான விளைவுகள் இருக்கும். நாம் போகலாம். குழந்தைகளே, உணவு, பொம்மைகள் அல்லது விளையாட்டுகள் போன்ற எதையாவது நீங்கள் விரும்பினாலும் உங்கள் வரம்புகளை கவனிக்கவும். நீங்கள் அதிகமாக எடுத்தால் அது உங்களையும் உங்கள் நண்பர்களையும் காயப்படுத்தலாம். எப்பொழுதும் நல்லவராக இருந்து கவனமாக இருங்கள். ஆஹா, என்ன ஆச்சரியமான முட்டை! அதை திறக்கலாம். ஆஹா, இப்போது முடிந்தது. அலெக்ஸ், இல்லை, முட்டையை தொட வேண்டும். ஆஹா, ஒரு பிஸ்ட்ரோ. எனக்கு கொஞ்சம் பசிக்கிறது. இங்கு கொஞ்சம் சாப்பிடுவோம். ஆர்வம் மிகுத்தது. வித்தியாசமான ஆனால் அழகான உள்ளமை. அத பாருங்கள். ஹே ஹே, நான் இங்கே. மன்னிக்கவும். சமையலுக்குள் இருக்கும்போது சமையல்காரர் தூங்குகிறார் என்பதற்கு எனக்கு நம்பிக்கை வரவில்லை. மன்னிக்கவும் மேடம். இது நீங்க தூங்குறீங்களா? எழுந்திருங்கள், நமக்கு முதல் வாடிக்கையாளர் வந்துள்ளார். இந்த பிஸ்ட்ரோ சந்தேகமா உள்ளது. எனவே நான் இந்த உணவகத்தை ஆய்வு செய்ய போகிறேன். எழுந்திருங்கள், எழுந்திருங்கள் ஈவா. ஓ தெய்வமே, டாஷா, நமக்கு முதல் வாடிக்கையாளர் வந்துள்ளாரு. நான் என்ன செய்வேன்? போ போ போ. வணக்கம், எங்கள் பவலோன் பிஸ்ட்ரோக்கு வரவேற்கிறோம். எனது பெயர் டாஷா. நான் இன்று உங்களுக்கு சேவை செய்கிறேன். சரி, எனக்கு முட்டை சாசேஜ் டாஸ்ட் வேண்டும். மற்றும் ஆமாம், கோழி மற்றும் காய்கறிகள் மற்றும் பர்கர், உருளைக்கிழங்கு மற்றும் சோடா. இனிப்பாக ஏதேனும் வேண்டுமா? ஆமா, சரி. நான் அந்த ஐஸ்கிரீம் எடுப்பேன் மற்றும் ஒரு மூலிகை தேநீர், தயவு செய்து. மிக அருமையான தேர்வு. இதுதான் நமது ஆர்டர் ஈவா. இதுவா? நான் நேரத்துக்கு தயாரிக்க முடியாது. ஒன்றொன்னாக. கவலைப்படாதீர்கள், அது நல்லபடியாக இருக்கும். இல்ல, அது இருக்காது. ஈவா, எளிய பூ மற்றும் மெழுகுவர்த்தி மூச்சு விடுவதை முயற்சிப்போம். உதவினால் போதும். மெதுவாக ஒரு பூவின் மணத்தை உள்ளிழுக்கவும். மெதுவாக ஒரு மெழுகுவர்த்தியை வெளியே மூச்சு விடவும். மூச்சுவிடும் முறைகள் உங்கள் மனதை மற்றும் உடலை அமைதியாக்குகின்றன. எனவே நீங்கள் மன அழுத்தம் நிறைந்த சூழல்களை சமாளிக்கலாம். நன்றி டாஷா. வாழ்த்துக்கள் டாஷா. சமையல் நேரம். முட்டை, சாசேஜ் மற்றும் டோஸ்ட்.
நன்றி. உணவு தயாராக உள்ளது. வருகிறேன். மிக சுவையாக உள்ளது. சேவை இங்கு மிகவும் சிறப்பாக உள்ளது. உங்கள் ஆர்டர் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் உணவை ரசிக்கவும். நன்றி ஹோம். மிக சுவையாக மணக்கிறது. இந்த உணவு எதனால் தயாரிக்கப்படுகிறது? நான் இதை எவ்வாறு சாப்பிடுவது? இது நகரத்தில் சிறந்த பபலூன் உணவாகும். எனவே ரசியுங்கள் சார். பணியாற்றவில்லை. என் தட்டில் ஒரு ஈ உள்ளது. ஒரு ஈ உள்ளது. என் உணவில் ஒரு ஈ உள்ளது. எங்கு? அங்கு அங்கு பாருங்கள் பாருங்கள். பிரச்சனை இல்லை. சூ போய் விடு. அது பற்றி மன்னிக்கவும். இது மீண்டும் நடைபெறாது. பூச்சி கட்டுப்பாட்டை மதிப்பீடு செய்வோம். பூச்சிகள் மற்றும் சிறிய விலங்குகள் உங்கள் உணவை கெடுத்து விடலாம் மற்றும் உணவகத்தை அழிக்கலாம். அதனை மேம்படுத்த வேண்டும். இரண்டாவது உணவுப் பொருளை ஆரம்பிக்கலாம். பர்கர், உருளைக்கிழங்கு மற்றும் சோடா எளிது. மற்றும் ஆம், நான் சமையலின் போது இசை கேட்க விரும்புகிறேன். சிறந்தது. இதன் வாசனை என்ன? அம்மா, தீ ஆகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? அம்மா, இது வேலை செய்யல. தீ உதவி. தீ. இந்த வீடியோவில் உள்ள தீ உண்மையானது அல்ல. இது கிராபிக்ஸ் மற்றும் அனிமேஷன் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பாக இருங்கள். டாஷா உதவவும். அந்த வாசனை என்ன? அம்மா, என்ன நடக்குது? அமைதியாக இருங்கள். ஈவா, இதை நான் சரி செய்வேன். அம்மா, முடிந்தது. அடுத்த முறை நீங்கள் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுங்கள். அவற்றை பின்பற்றுவது மற்றும் பாதுகாப்பாக இருத்தல் முக்கியம். மிகவும் மோசமாக ஒரு உணவகத்தில் தீ பாதுகாப்பு முக்கியம். தீ எரியாமல் கவனமாக இருப்பது மற்றும் அவை எரிந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிதல் என்பதையே அது குறிக்கிறது. இந்த உணவகம் மேம்படுத்தப்பட வேண்டும். உணவு தயாரா உள்ளது. உணவு சுவையாய் உங்க. நன்றி. இது என்ன? ஒரு வினாடி. இது அனைத்தும் கட்டுப்பாட்டில் உள்ளது. என்ன? மிக சுவையான காற்றால் செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு. சரி. உணவகங்களில் உணவின் தரம் மிகவும் முக்கியம். 3 முக்கிய காரணங்களுக்காக: ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருத்தல், வயிற்று பூச்சிகளை தவிர்த்தல், உங்கள் உணவை சுவையானதாக வைத்திருக்கிறது. உணவின் தரம் நல்லதல்ல. பின்னால போங்க. நீங்க ஏன் இவ்வளவு வேகமா இருக்கிறீங்க? நான் இதை கையாளுவேன்.
நாம் சூழலை மதிப்பீடு செய்வோம். உணவகம் தனது வாடிக்கையாளர்களுக்கு தரும் உணர்ச்சி அல்லது மனநிலை தான் சூழல். நல்லதல்ல. இது எங்கள் வாடிக்கையாளரை மகிழ்ச்சி அடைய செய்யும் என்று நம்புகிறேன். முக்கிய உணவு தயாராக உள்ளது. காய்கறிகளுடன் கோழி. நன்றி. டாஷா. அது என்ன? இது ஆர்டர் செய்யப்படல. இது எங்கள் உணவகத்திலிருந்து எங்கள் விருந்தினருக்கு கொடுக்கப்பட்ட பாராட்டு. அஃப்காவாவ் சிறந்த யோசனை. என்ன, நான் இதை ஆர்டர் செய்யல. இது செஃபின் பாராட்டு. அது ரொம்ப இனிமையானது. நன்றி. எதிர்பாராத தாமதத்துக்கு மன்னிக்கவும். கூட்டில் ஒரு எலி இருக்கிறது. அதை உடனே வெளியேற்றுங்க. மன்னிக்கவும், நான் அனைத்தையும் சரி செய்யுவேன். பொருத்தங்கள் மோசமா உள்ளது. இது உங்கள் சிறந்த இனிப்பு என்று நம்புகிறேன் ஈவா. எவ்வளவு அழகான சமர்ப்பிப்பு! இதுவரை இப்படியான ஒரு சமர்ப்பிப்பை நான் பார்க்கவில்லை. அற்புதமானது. அதை எடுத்துக்கொள், எடுத்துக்கொள். அது போய்விட்டதா? இறுதியாக இந்த பிஸ்ட்ரோ ஒரு உணவகம் அல்ல, இது ஒரு பேரழிவு. அப்பா, சிறப்பாகவே இருக்கு. இதையே தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். குழந்தைகளை எப்போதும் நினைவில் கொள். ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் மற்றும் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுங்கள். ஏதாவது தவறு நடந்தால் அமைதியாக இருங்கள் மற்றும் குழுவாக சேர்ந்து வேலை செய்யுங்கள்.